செய்யவே கூடாது அப்படின்னு நினைச்சிருப்போம் நம்ம. ஆனா, அந்த வேலைய நம்ம செஞ்சிருப்போம். இந்த வேலைய செய்யணும் அப்படின்னு நம்ம பல நாள் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்போம். ஆனா, அந்த வேலைய எப்பயுமே நம்ம செய்யாம கூட போயிருவோம். ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் நாம் செய்வதற்கு முன்னால் நமக்கு மனதுக்குள்ள வந்து ஒரு குழப்பம் ஏற்படும். மனம் வந்து 2 பிரிவாக பிரிந்து ஒன்று ஒன்று சண்டையிட்டுக் கொள்ளும். அதாவது விவாதித்துக் கொள்ளும். செய்யலாமா? வேண்டாமா? செய்யலாமா? வேண்டாமான்னு சொல்லும். ஒரு கட்டத்தில நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு தீர்க்கமா முடிவெடுத்தாகணும். வேற வழியே இல்ல அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கும் பொழுது, ஒண்ணு செஞ்சுருவோம் அல்லது செய்யாம போயிருவோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில வேலைகள் நமக்கு அந்த நம்ம எடுத்து வச்ச வேலைகள் வந்து சரியா முடிஞ்சு போச்சுன்னா, நான் அப்பயே நெனச்சேன் அப்படின்னு சொல்றது. அல்லது தோல்வியில முடிஞ்சாலும் அல்லது நடக்காம போனதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அப்பயே நெனச்சேன்னு சொல்லுவாங்க. இந்த நெனச்சேன் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த விவாதங்கள் ஒரு கட்டத்தில வந்து முடிஞ்சே ஆகணும், செஞ்சே ஆகணும்னு நம்ம முடிவு பண்ணுகிற பொழுது, அந்த வேலைய நம்ம நல்லதோ, கெட்டதோ நம்ம செஞ்சிர்றோம். இப்ப நம்ம என்ன இதுல கத்துக்க வேண்டியதுன்னா, முடிவெடுப்பதில் ஒரு திறமான நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி முடிவெடுப்பதை நாம் தெளிவாக இருந்தால் தான், நம்முடைய செயல் என்பது வெற்றியாக முடியும்.